I'm Dr. Shakti Prasad, Regional Coordinator, Sapphire Entrance Academy. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ட்ரன்ஸை பற்றி ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுறாங்க, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரிப்பீட் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து முற்றிலும் ராங். 12th அப்புறம் அவங்க அட்லீஸ்ட் 10th முடிச்சதுக்கு அப்புறமாவது அவங்க வந்து என்ட்ரன்ஸை பற்றி ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணணும். திங்க் பண்றது மட்டும் இல்லை, அந்த என்ட்ரன்ஸுக்கான ப்ரிப்பரேஷனை 11th 12th படிக்கும் பொழுது ரொம்ப சீரியஸா அவங்க வந்து பண்ணணும். ஸோ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th 12th அந்த டைம்லயே வந்து என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது போர்டு எக்ஸாமினேஷனை ரொம்ப ஈஸியா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், நல்ல ஸ்கோரும் அவங்களால வந்து பண்ண முடியும். அதோட அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்ட்ரன்ஸையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் வருது. நீங்க வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ்ல பிளஸ் டூ முடிச்சு என்ட்ரன்ஸை பத்தி திங்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரிப்பீட்டட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எல்லாம் போகும்பொழுது எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டஃபா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சஃபையர் ஸ்கூல்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணி இன்னைக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணி வந்து அவங்க நினைக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டா இருக்கலாம், இல்லைன்னா ஐஐடி என்ஐடி போல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் சைடா இருக்கலாம், என்டிஏவா இருக்கலாம், சியூடியா இருக்கலாம், இல்ல மெர்ச்சன்ட் நேவி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபீல்டையும் அவங்க வந்து ஈஸியா அட்டைன் பண்றதுக்கு முடியுது. இதுல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் டூல பண்ணும்பொழுதே அந்த போர்டு எக்ஸாமுக்கான டியூஷன், அதுக்கான கோச்சிங் எல்லாமே ஃபண்டமெண்டல் எல்லாமே கிளியரா கொடுத்துறோம். அதுக்கு கூடவே அவங்க என்ட்ரன்ஸை மேனேஜ் பண்றதுக்கான எம்சிக்யூ கொஸ்டினை ஃபேஸ் பண்ணக்கூடிய ட்ரைனிங் அதுவும் நம்ம வந்து கொடுத்துறோம். பீரியாடிக்கலா எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறோம். ஸோ அது வைக்கும் பொழுது அதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு நார்மலா தெரியும் இந்த என்ட்ரன்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதை ஃபேஸ் பண்றது, டைம் மேனேஜ்மெண்ட், ஸோ இதுக்கான எல்லா ட்ரைனிங்கையும் இந்த 2 இயர்ஸ்ல அவங்களுக்கு கொடுக்கறதுனால கிளியர் பண்றாங்க. ஸோ 10th முடிச்சுட்டு சீரியஸா இந்த இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராமை பற்றி திங்க் பண்ணணும். இன்னைக்கு சஃபையர் நிறைய டைரக்டா பண்றாங்க. அதே மாதிரி வந்து எல்லா ஸ்கூல்களுக்கும் நிறைய ஸ்கூல்களுக்கு கூட சேர்ந்து நம்ம அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பிளஸ் டூ முடிச்சு என்ட்ரன்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும். பண்ணுனா ஈஸியா நமக்கு வந்து என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ண முடியும், அதுல டவுட்டே இல்லை. ஸோ எல்லாரும் அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். நன்றி.